الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم، أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. وقال أيضا: إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: يتبع الميت ثلاث: أهله وماله وعمله، فأما أهله وماله فيرجعان وأما عمله فيبقى معه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தை அல்லாஹ்வுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸீயத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற ஒரு புத்திமதி, ஒரு அட்வைஸ்: மூத்து கபில அன் தமூத்து, ஹாசிபு அன்ஃபுஸகும் கபில அன் துஹாசபு. நீங்கள் மௌத்தாக முன்னால் மௌத்தாகுவது போன்று ஃபீல் பண்ணி பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் உங்களை விசாரிக்க முன்னால், உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்க முன்னால் உங்களிடம் நீங்கள் செல்ஃபாக விசாரணை செய்து கொள்ளுங்கள். அழகான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புத்திமதி. அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெர்ஃபெக்டாக இருந்தார்கள், மிக உச்ச கட்டத்திலே அதை ஃபாலோ பண்ணினார்கள். இரண்டு உதாரணங்கள். ஒன்று, கண்ணியமான எந்த அளவு பெரிய ஆட்சி, 2/3, 3/2 பகுதியை ஆட்சி செய்த ஒரு பிரமாண்டமான ஆட்சியாளர். இந்த ஒரு நாட்டை வைத்துக் கொண்டே படுகின்ற பாடு, தன்னுடைய நாடு முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, எல்லா நாடுகளிலும் தான். முழு நாட்டு மக்களும் அவருக்கு சார்பானவர்கள் எந்த நாட்டை எடுக்கலாம், எல்லா நாட்டிலும் ஆப்போசிஷன் இருக்கிறது, எதிர்கட்சி. கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை எப்படி பின்பற்றுகிறார்கள்? இரண்டு உதாரணங்களை நினைக்கிறேன். ஒன்று தெரியுமா, ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தூங்காமல் பெட்டிலே அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். மனைவி கேட்டார்கள், பெரும்பாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஏதாவது நோயா, வருத்தமா, ஏதாவது அன்கம்ஃபர்டபிளா, என்ன தூக்கம் வரவில்லை? அன்பானவர்களே, முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னை தானே சுய விசாரணை செய்து கொள்வதற்கான ஒரு உதாரணம். இன்று நான் இரவு தூங்குவது என்பது ஒரு மௌத்து.
தூக்க துஆவில் யாருமே பிஸ்மிக அல்லாஹும்ம அனாமு வ அஸ்தைகிது வ அகூம் என்று ஓதுவதில்லை. யா அல்லாஹ் உன்னுடைய பெயரால் தூங்குகிறேன், உன்னுடைய பெயரால் விழிப்பேன் அல்ல, உன்னுடைய பெயரால் மௌத்தாகிறேன். சிறு மௌத்து. ஏன் தூக்கம் போகவில்லை? இல்லை, இன்னும் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திர்ஹம் என்னிடம் இருக்கிறது, அதை கொடுக்காமல் எப்படி நான் தூங்குவது? மன்னிக்க வேண்டும், கோடிக்கணக்கில் கொண்டு போட்டுவிட்டு வெளிநாட்டிலே சென்று 5 ஸ்டாரில் ஏசி ரூமிலே குரட்டை விட்டு தூங்குகின்ற காலம். இந்த கருத்து கசப்பாக இருந்தாலும் நான் சொல்வது என்னுடைய உரிமை. கோடிக்கணக்கு பொல்லு போடுவதெல்லாம் சும்மா சிவிங்கம் சாப்பிடுவது போன்று, ஜுஜுப் சாப்பிடுவது போன்று, சிலருக்கு கொசு விரட்டுவது போன்று. 1 ரூபாய், $1, 1 ரியால், 1 திர்ஹம், 1 தீனார், 1 யூரோ, 1 yen, 1 பவுண்ட், எந்த கரன்சியை வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கு கொடுக்க இருக்கும் நிலைமையில் இன்றிரவு நான் எப்படி தூங்க முடியும் நிம்மதியாக? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உமருடைய சம்பவம் என்ன தெரியுமா? அது வேறு சைடான. இந்த மௌத்துக்கு முன்னால் நான் என்று மௌத்தாகினால் என்ன நடக்கும், என்னுடைய சக்கராத் எப்படி அமையும், மலக்குல் மௌத்தினிடம் எப்படி வருவார்கள், எனக்கு சுவர்க்கத்திலிருந்து கஃன் வருமா, நரகத்திலிருந்து நெருப்பு சங்கிலி வருமா, செயின் வருமா, எனக்கு பெரிய பெரிய நரகத்திலிருந்து பெரிய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்து எனக்கு அடிக்கப்படுமா, முள்ளு கம்பியை இழுப்பது போன்ற ரூஹ் இழுக்கப்படுமா, அல்லது பிசைந்த மாவில் இருந்து மிருதுவாக மெதுவாக உரோமத்தை இழுப்பது போன்ற சொத்தாக என்னுடைய ரூஹ் வாங்கப்படுமா? அன்பானவர்களே, சொன்னார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எப்படி என்னுடைய ஆட்சியாளர் அவர் தன்னிடம் தன்னை விசாரித்து தனக்கே ஒரு முடிவை செய்து அந்த பக்குவம். என்னுடைய முகவுரை தான் என்னுடைய பிரசங்கத்துக்குரிய முன்னுதாரணங்கள் விளங்குவதற்கு. لو أن دابة في العراق لتعثرت ألا لعثرت أخاف أي يحاسب أو يحاسب الله لي أو أن أسأل عن பல வார்த்தைகள் இருக்கிறது. நான் ஆட்சி செய்கின்ற என்னுடைய ஏரியாவில் உள்ள ஈராக்கிலே ஒரு மிருகம் பாதையிலே இடறி விழுந்தாலும், ரோடுகளிலே ரோட் ஷேப் இல்லாமல் குழியும் குன்றுமாக ஒரு மிருகத்துக்கு பிரயாணம் நடந்து போக முடியாமல் என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கின்ற ஒரு ஏரியாவிலே அந்த ஒரு ரோட் அது கொஞ்சம் என்ன டேமேஜ் ஆகி இருந்தால், குழி இருந்தால், அதில் ஒரு மிருகம் விழுந்தாலும் உமரிடம் அல்லாஹ் கேட்பான் என்று பயப்படுகிறது. அன்பானவர்களே, ஆரம்பத்தில் 2 சூறாக்களில் குர்ஆன் வசனங்கள் உள்ளன. ஒன்று வல் ஃபஜ்ர், யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதா. ஒரு மனிதன் தான் முற்படுத்தி அட்வான்ஸாக அனுப்பியதை மறுமை நாளிலே கியாமத்திலே காண்பான். அது நல்லதா கெட்டதா? நல்லவர் நல்லதை காண்பார், கெட்டவர் கெட்டதை காண்பார், பாவி பாவத்தை காண்பார். காஃபிர் கை செய்யப்படுவார். யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, எனக்கு வாழ்க்கைக்கு முன்னால் எத்தனை விடயங்களை அனுப்பியிருக்கலாமே, அட்வான்ஸாக நான் மறுமைக்காக கொடுத்து அனுப்பியிருக்கலாமே, செலவழித்திருக்கலாமே, செய்திருக்கலாமே என்று ஆசைப்படுவார். அது காலம் கடந்த ஞானம், அங்கு அமல் கிடையாது, கூலி மாத்திரம். அன்பானவர்களே, சூரா யாசீனிலே உள்ள ஒரு ஆயத்தை ஓதினேன். நாங்கள் மௌத்தானவர்களை எழுப்புவோம். வனக்குமா கத்தமு ஆசாரகும், அவர்கள் ஏற்கனவே செய்த அமல்களை நல்லதா கெட்டதா சிறியதா பெரியதா அது சொல் ரீதியான செயல் ரீதியான எல்லா விடயங்களையும் நாம் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோம். எங்களுடைய ரெஜிஸ்டர் புக்கில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தெளிவான அந்த ஏட்டிலே நாங்கள் அப் டு டேட் சேவ் பண்ணி இருக்கிறோம். டிலீட் ஆகாத டாக்குமெண்ட், எடிட் பண்ண முடியாத டாக்குமெண்ட், எதையுமே எட் பண்ண முடியாத டாக்குமெண்ட், பைபாஸ் பண்ண முடியாத டாக்குமெண்ட். அதில் ஹாஃபை ஒட்ட முடியாது, பேஜை மாற்ற முடியாது, இரேஸ் பண்ண முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது.
பண்ண முடியும். இல்ல லதீஹி ரகீபுன் அதீத். ஒரு வேர்ட் பேசினாலும் அந்த வேர்ட் நல்லதா ரகீப் அலைஹிஸ்ஸலாம், அந்த வேர்ட் கெட்ட வார்த்தையா அதீத் அலைஹிஸ்ஸலாம் பேசிய நமக்கே மறந்து. ஒருவர் சொல்ல முடியுமா, லாஸ்ட் 3 days நான் பேசிய வேர்ட் எல்லாம் நான் ரிப்பீட் பண்ணுவேன். 3 days தேவையில்லை, 3 hours கஷ்டம். சிலருக்கு 3 minutes கஷ்டமாக இருக்கும், சிலருக்கு 1 minute தான் பேசியது கண்டினியூவாக 60 seconds 60 செகண்ட் ஒருவர் பேசியதை நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்கள் அதே போன்று அதே ரொட்டேஷனிலே முடியாது. அது குர்ஆன் ஹதீஸ் அதற்கு இருக்கின்ற சூரா ஃபாத்திஹா அது அப்படி இருக்கின்றது. அது பாடம் என்றால் பைஹாட் ரிப்பீட் பண்ணலாம். நாம் பேசிய நம்முடைய புறத்தால் பேசிய ஒன்றை ரிப்பீட் பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு கேள்வியோடு என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் உற்சாகம் குறைந்தவர்கள் கூட்டிக் கொள்வோம், தூங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விழித்துக் கொள்வோம், மன்னிக்க வேண்டும். யாரும் தவறாக இருக்க வேண்டாம், என்னை யாருமே நெகட்டிவாக இருக்க வேண்டாம். இது கைலூல தூங்குகின்ற நேரம் அல்ல. 99% நெகட்டிவாக இருக்கிறோம். ஒரு 1% 2% கொஞ்சம் தலை கீழே இருக்கிறது, கண் மூடப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் உள்ளவர்கள் தூக்கம் வரும். நான் கண்டால் எனக்கு டாபிக் குழம்பும், நான் அங்கும் எங்கும் நான் அல்ல, உங்களுடைய தூக்கம் தான் என்னை யூட்டன் போட வைக்கும். பின்பு ரவுண்ட் அபவுட் தேவைப்படும் நான் மீண்டும் வருவதற்கு. அன்பானவர்களே, ஹுத்பாவே எப்பொழுதுமே உங்களுடைய கண்களுடைய கிபிலா கத்தீபுடைய முகம், நெஞ்சுடைய உடம்புடைய கிபிலா காபத்துல்லாஹ் உட்கார்ந்திருக்கிறோம். கண்களுடைய கிபிலா எங்கிருந்தாலும் நீங்கள் சாய்ந்திருக்கின்ற பக்கம் அல்ல பார்த்து கொண்டிருப்பது. கத்தீபுடைய முகத்தை பார்த்து உள்ளத்தை திறந்த ஹுத்பா கேட்டால் ஒரு முழு ஹுத்பாவும் அல்ல, ஒரு 5 நிமிடம் அல்ல, ஒரு 2-3 நிமிடத்துடைய 2 வார்த்தைகள் உங்களை வலியுள்ளாவாக மாற்றும். தூங்கி தூங்கி ஹுத்பா கேட்டால் காபத்துல்லாவுக்கு போய் கேட்டாலும் ஹிதாயத்து கிடைக்காது. அன்பானவர்களே, கொஞ்ச கால வாழ்க்கை சில விடயங்களை, சில அதிகாரங்களை, சில வசதி வாய்ப்புகளை, சில பொசிஷன்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு சிலருக்கு பவர், இன்னும் சிலருக்கு எக்கானமி, இன்னும் சிலருக்கு நல்ல ஸ்டேட்டஸ்கள், நல்ல பட்டம் பதவிகள், நல்ல கௌரவங்கள், எல்லாவற்றையும் தந்து அல்லாஹ் 2 பகுதியினர்களை நமக்கு எக்ஸாம்பிளாக வைத்திருக்கிறார். எல்லா துறைகளிலும் எப்பொழுதுமே மூமின், ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே பாசிட்டிவாக நேர்மறையாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திய சைடை தான் ஃபாலோ பண்ணுவார். ஆட்சியாளர், அதிகாரம் உள்ளவர், பவர் உள்ளவர், அவருக்கு குர்ஆனில் 2 பாசிட்டிவான நெகட்டிவான 2 சைடு இருக்கிறது. பிளாக் அண்ட் ஒயிட், ஒயிட்டை தான் பார்ப்பார், நல்லவர்களை பார்ப்பார். அவர் யாரை பார்ப்பார்? அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பார். அவர் யாரை பார்ப்பார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பார். அவர் யாரை பார்ப்பார்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பார். அவர் யாரை பார்ப்பார்? கண்ணியமானே ஹலீஃபாக்களை பார்ப்பார். நேர்மையான நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றுவார். ஏன் தெரியுமா? அவருடைய நோக்கம் பாக்கெட் மணி அல்ல, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய கௌரவத்தையும் அவருடைய ஆட்சி அதிகாரத்தையும் பாதுகாப்பதல்ல, அவருடைய நோக்கம் உலகத்திலே பெயர் எடுப்பதல்ல, அல்லாஹ்விடம் நல்ல பெயர் எடுப்பது. அல் இமாமுல் ஆதில், நீதியான நேர்மையான ஆட்சியாளர் என்ற பெயரை அல்லாஹ்விடம் எடுத்து அரிசிக்கு கீழே நிழல் பெறுவது அவருடைய கௌரவம். வியர்வையிலே மூழ்கி நாசமாகுவதல்ல. இமாமுல் ஆதில், அல் இமாமுல் ஆதில், நீதியான நேர்மையான ஒரு பொலிட்டீஷியன் அரிசிக்கு கீழே. மறுமுனையிலே இங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொலிட்டிக்கல் இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய முறையிலே சமூகத்தை வழிநடத்திய தலைவர். அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்தஸ்து? கலீஃபா, ஆட்சியாளர், பெரியோர் மல்டி மில்லியனாக இருந்தவர்கள், மக்காவில் 8 கடைகளுடைய ஓனராக இருந்தவர்கள், எல்லாவற்றையும் இழந்தார்கள் அல்லாஹ்வுக்காக, வேறு விடயம். ஆனால் மறுமையிலே அதிபதி கோடீஸ்வரர். எப்படி அந்தஸ்து? அபூபக்கர் அவர்களுக்கு எதை முற்படுத்தினாரோ அதற்குரிய ரிசல்ட். எல்லா சுவர்க்கங்களும், சுவர்க்கத்துடைய 8 வாசல்களும் 8 வாசல்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்வைட் பண்ணும். அது எல்லா வாசல்களும் அனைத்து அபூபக்கர் என் மூலமாக சொர்க்கத்துக்கு போங்கள், என் மூலமாக சொர்க்கத்துக்கு போங்கள். இது ஆட்சியால் கிடைத்த மரியாதையா? இது பணத்தால் கிடைத்த அந்தஸ்தா? இது சமூகத்திலே சம்பாதித்த
என்ன ஸ்டேட்டஸால் கிடைத்ததா? இது அல்லாஹ்வுடைய திருப்தியால் கிடைத்தது. இது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி தன்னுடைய ஆட்சியை அமைத்துக் கொண்டதால் கிடைத்தது. எனவே 8 வாசல்களும் அபூபக்கர் அவர்களை கூப்பிடும். அவர் நாடிய வாசலால் என்றாகலாம். சொர்க்கத்துக்கு செல்வதற்கு ஓப்பனில் தான் கொடுக்கப்பட்டவர்கள். மறுமுனையில் அதற்கு எதிராக நெகட்டிவ் சைடு யாரு? அந்த காலத்திலே அபூ ஜஹல் நபியுடைய காலத்திலே செத்து மடிந்தான் என்றாலும் அந்த பீரியட். அபூ ஜஹலுக்கு எப்படி தண்டனை? அபூபக்கர் அவர்களை ஃபாலோ பண்ணுவார் யார்? ஈமான் உள்ள, இஸ்லாம் உள்ள, கபரை, மஹ்ஷரை, ஸலாத்தை, கேள்வி கணக்கை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை ப்ரீப்ளான் பண்ணி அட்வான்ஸாக சொர்க்கத்துக்குரிய அமல்களை செய்த ஒரு ஆட்சியாளர். அவரை பின்பற்றுவார். அவர் சொர்க்கத்தில் 8 வாசல்களும் அழைக்கக்கூடிய அபூபக்கர் அவர்களை பின்பற்றுவார். உதாரணம், அபூ ஜஹலை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பெரியோர் நிர்வாகி, குறைஷியுடைய தலைவர், பெரியோரு விஐபி, ஒரு முக்கியமான ஒரு பிரமுகராக இருந்தவர், சமூகத்திலே பெரும்புள்ளி, சமூகத்திலே பெரிய வெல்கமிங், சமூகத்திலே பெரிய ஹீரோ உலக அடிப்படையிலே. அவருக்கு என்ன செய்யப்படும்? லனஸ்ராம் பின் ஆசியா, நெற்றி முடியை பிடித்து நரகத்துடைய காவலாளிகள் வழக்கமார்கள் நரகத்திலே தூக்கி வீசுவார்கள். முடிவு. அது நெகட்டிவ் சைடு. அவருக்கு அல்லாஹ் சொல்வார் தெரியுமா? நரகத்தில் உள்ள வேதனையில நல்ல டேஸ்ட் பாரு, டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கிறது. பாம்பு கொத்து எப்படி இருக்கிறது, தேல் கொத்து எப்படி இருக்கிறது, நரகத்துடைய சேர்சலம் எப்படி இருக்கிறது, நரகத்துடைய நெருப்பொன்னை கருக்கும் பொழுது எப்படி உன்னுடைய உடம்பு வலிக்கிறது, டேஸ்ட் பண்ணி பாரு. இன்னைக்கு அந்த அது சரி, நீ பெரிய விஐபி குரான் சொல்கிறது. இந்த காலத்தில் அது சரி, சொசைட்டில பெரிய பெரிய ஹீரோவே, நீங்க பெரிய வனரபல, நீ பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவரே. எதற்காக சண்டை பிடிக்கிறோம்? எதற்காக மற்றவரை வெட்டுகிறோம்? எதற்காக மற்ற மனிதரை கொத்துகிறோம்? எதற்காக மற்றவரை புறம் பேசுகிறோம்? எதற்காக மற்றவரை நாங்கள் பின்னால் பேசுகிறோம்? எதற்காக மற்றவர்களை விமர்சிக்கிறோம்? மற்றவருடைய மைனஸ்களை ஏன் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறோம்? அவரை நான் கீழே போட்டு நான் மேலே போக வேண்டும். யாரிடம்? மக்களிடம். சபையிலே சீஃப் கெஸ்ட் பட்டம் கிடைக்க வேண்டும், பில்டிங் ஓப்பனிங் நான் தான் செய்ய வேண்டும், ஸ்பெஷல் கெஸ்ட்ல என்னுடைய பேர் வர வேண்டும், சபையிலே யார் இருந்தாலும் எனக்கு நான் உடைத்துக் கொண்டு முன்னால் போவேன், எனக்கென்று சீட் ஒதுக்கப்பட வேண்டும், எனக்கென்று சீட்டுகள் ரிசர்வ் பண்ணப்பட வேண்டும். அபூ ஜஹலுடைய செயலை போகிறோம். எங்கு போனாலும் பெரிய ஆளாக வேண்டும். பெரிய நடக்கும். எங்கு போனாலும் அந்த இடத்துடைய, அந்த ஊருடைய, அந்த அல்லாவுடைய, அந்த கமையுடைய லீடர்ஷிப் என்னிடம் இருக்க வேண்டும். யாரையும் முன்னேற விட மாட்டேன், கொத்து வெளியாகிறார். அபூ ஜஹல் செய்த வேலை. அபூ ஜஹலுக்கு என்ன பயம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளாகி விடுவாரோ, என்னை விட பெரிய விஐபி ஆகி விடுவாரோ, என்னை விட வெல்கமிங் அவருக்கு கூடி விடுமோ, எனக்கு பதிலாக மக்கள் எல்லாம் அவருக்கு செலுத்தடிப்பார்களோ என்ற ஒரு வகையான பயம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவுள்ளவர்கள், கலீஃபாக்கள் பணிவுள்ளவர்கள், அல்லாஹ்விடம் பொசிஷனையும் ஸ்டேட்டஸையும் ரேஞ்சையும் டிகிரியையும் அல்லாஹ்விடம் மதிப்பையும் எதிர்பார்க்கின்றவர்கள். உலகத்தில் மக்களிடம் எது கிடைத்தாலும் அவர்களுடைய பாட்டில் பயணிப்பார்கள். உலகத்திலே எதிர்பார்ப்பவர்கள் மக்கள் புகழ்ந்தால் செய்வார்கள், இகழ்ந்தால் விடுவார்கள். மக்கள் அப்ரிஷியேட் பண்ணினால், என்கரேஜ் பண்ணினால், மக்கள் அவரை பற்றி பெருமையாக பேசினால் அவர் வீங்குவார். மக்கள் கொஞ்சம் அவர் இரெஸ்பெக்ட் பண்ணினால் அவர் கோபப்படுவார், அவர் கடிந்து கொள்வார், அவர் மக்களை எதிர்ப்பார், அவர் மக்களுக்கு அநியாயம் செய்வார். இந்த உதாரணம் விளங்கி இருக்கும். இதை தோன்றித்துக் கொள்கிறேன். இரண்டாவது எக்கனாமிக் பவர். அதுவும் அதிலும் இருக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட். பிளாக் முதலாவது சொன்னாலும் அது இரண்டாவது சொல்லப்படுது ஒயிட் அண்ட் பிளாக். ஒயிட் அண்ட் பிளாக். வெள்ளை பகுதி ஒன்று இருக்கிறது, பாசிட்டிவான சைடு ஒன்று இருக்கிறது, நெகட்டிவான எக்ஸாம்பிள்கள் இருக்கிறது. அது என்னது? அன்பானவர்களே, ஏராளமான நிகழ்வுகள் குர்ஆனிலும் சம்பவங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக 9 உதாரணங்களை முன்வைக்கிறேன். பணம் பாசிட்டிவான அமைப்பிலே
ஒரு ஒரு என்ன மறுமையை ஆகிராவை இலக்காக கொண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? எப்படி அங்க இமாமுன் ஆதில் நீதியான ஒரு அதிகாரி ஆட்சியாளர் அரசுக்கு கீழ் நிழல் பெறுவதை டார்கெட்டாக கோலாக அவருடைய எம்பிஷனாக வைத்துக் கொள்வாரோ, இவர் எப்படி செயல்படுவார்? அவர் எப்பொழுதுமே அவர் இன்கமிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட, அதிலே காம்படிஷனாக நடந்து கொள்வதை விட அவுட் கோயிங் செலவழிப்பதற்கு போட்டி போடுவார். தன்னுடைய எக்கனாமியை டெவலப் பண்ணி பெரிய பணக்காரன் என்ற பெயர் எடுப்பதற்கு பதிலாக தான் லக்ஸரியாக வாழ்வது ஹலாலான முறையிலே, அனுமதிக்கப்பட்ட முறையிலே, ஆடம்பரம் இல்லாமல் பெருமை இல்லாமல் அனுபவிக்கலாம். அது வேற விடயம். பெருமைக்கும் போட்டிக்கும் பொறாமைக்கும் வீடு கட்ட மாட்டார், போட்டி பொறாமைக்கு வாகனம் வாங்க மாட்டார், போட்டி பொறாமைக்கு பிசினஸ் பிரான்ச் திறக்க மாட்டார், போட்டி பொறாமைக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார், அவர் போட்டி பொறாமைக்கு அவருடைய வெட்டிங்கள் நடத்த மாட்டார். அவருடைய டார்கெட் எப்பொழுதும் நான் இன்று மௌத்தாகினால் என்னுடைய கபருக்கு இந்த எக்கானமியிலிருந்து எது பெனிஃபிட்டாக அமையும். இதன் என்ன பாசிட்டிவ் சைடு. அன்பானவர்களே, மன்னிக்க வேண்டும், குர்ஆனிலிருந்து உதாரணம் காட்ட வேண்டும். காரூன் அவனுடைய டார்கெட், அவனுடைய விஷன், அவனுடைய எல்லா இலக்கு குறிக்கோள் எல்லாமே மக்களிடம் கொஞ்சம் நெஞ்சை நிமிர்த்தி தலையை உயர்த்தி லக்ஸரி லைஃப் வாழ்ந்து எல்லோரையும் எனக்கு கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் என்னுடைய எடுபடிகள், என்னுடைய காலாட்கள். என்னை கண்டால் மூட்டுக்கால் விழ வேண்டும், மண்டியிட வேண்டும், சருட்டடிக்க வேண்டும், தலையை புனிக்க வேண்டும், என்னிடம் தான் ஒரு கை நீட்ட வேண்டும். நான் தான் பெரியார், நான் தான் பணக்காரன், நான் தான் பெரிய செல்வந்தர் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்ற ஒரு டார்கெட்டோடு செயல்பட்டான். லக்ஸரி லைஃப் வாழ்ந்தான், மற்றவருடைய மனதை உடைத்து வாழ்ந்தான். ஏழைகளுடைய, வறியவர்களுடைய, கஷ்டப்படக்கூடியவருடைய உள்ளங்களை பணத்திமரால் உடைத்து கண்ணீர் வடிக்க வைத்து வாழ்ந்தான். காரூனுக்கென்று கபரே கிடையாது. அவரை அடக்குவதற்கு கபரே கிடையாது. அன்று வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், உலக வர்த்தக மையம், இன்று உலகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் பார்த்து அந்த இடத்தில் குப்பை கொட்டுகின்ற ஒரு டஸ்ட்பினாக, ஒரு குப்பை தொட்டியாக அந்த பணக்காரனுடைய இடம் மாறி இருக்கிறது. ஈஜிப்திலே கண்டவர்கள் இருக்கும். அவர் எத்தனை பூமிக்கு கீழே இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், அதை யாரும் மிஸ்டேக் பண்ண போவதும் இல்லை. அப்படி போகின்றவருக்கு ரிசல்ட் கிடைக்குமா என்பதும் அது அல்லாஹ்வுடைய கையில். என்ன நடந்தது? ஏன் இந்த போட்டி? ஏன் வட்டிக்கு எடுக்கிறார், ஏன் லோன் எடுக்கிறார், ஏன் ஓடி எடுக்கிறார்? பிரான்ச்சை பெருக்க, பிசினஸை கூட்ட. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், வட்டியோடு சம்பந்தப்படாதே, நான் அட்ரஸ் இல்லாமல் ஆக்குவேன், அதுக்கு பயனில்லை. எம்ஹகு என்ற வார்த்தை அவ்வளவு அது நார்மலான ஒரு மீனிங் உள்ள வார்த்தை அல்ல, மிக டீப்பான மீனிங் உள்ள டேஞ்சரான வார்த்தை. எம்ஹகு மகான், இந்த கிரகணம் இருக்கிறது, இது அமாவாசை. நைட்டிலே மூணு முழுக்க இல்லாமல் ஆகிவிட்டால் இருக்குமே அமாவாசை சொல்வார்கள். அது இவரை இருந்து அடுத்த தலைப்பறை காண்பதற்கு முந்தைய நாள் இருட்டாக இருக்கும். அது போன்ற அமாவாசைக்கு பாவிக்கின்ற வார்த்தையை தான் வட்டிக்கு அல்லாஹ் பாவிக்கின்ற வார்த்தை. உங்களை அட்ரஸ் இல்லாமல் ஆக்குவேன். பல கோவிலர்களுக்கும் டூவீலர்கள் சொந்தமாக இருந்தவர் சில வேளை பஸ்ஸுக்கு திட்டத்துக்கு பணம் இல்லாமல் ஆக்குவேன். ஹஜ்ரோவிலும் காரணம் ஓடியவர் மன்னிக்க வேண்டும். நடக்கிறது யூரோப்பிலே, அமெரிக்காவிலே, ஆஸ்திரேலியாவிலே, துபாயிலே ஃபுட் டெலிவரி பண்ணுகின்ற அளவுக்கு மாற்றுவேன் மோட்டார் பைக்கிலே. காணவில்லை அப்படிப்பட்டவர்கள்? தூங்குவதும் ஏசியிலே, பாத்ரூமிலும் ஏசி, ஆபீஸிலும் ஏசி, வாகனத்திலும் ஏசி, வெயிலே மேலே பட்டது கிடையாது. வீடு வீடாக டெலிவரி போயாக அந்த மாட்டிருக்கிறார். ஒன்று வட்டி பிரதானமான காரணம், அல்லது ஏமாற்றம், அல்லது வஞ்சகம், அல்லது பிறருக்கு போட்ட பொல்லு. காரூன் நெகட்டிவ் சைட், பிளட் சைட். பாசிட்டிவ் சைட் யார்? உங்களுக்கு விருப்பமான ஃபேவரிட்டான அசெட், ஃபேவரிட்டான ப்ராப்பர்ட்டி, ஃபேவரிட்டான திங்ஸ், உங்களுக்கு பிடித்த உங்களுடைய ஒரு வெல்த், ஒரு செல்வத்தை நீங்கள் செலவழிக்கும் வரைக்கும்
நீங்கள் உபகாரிகள் என்ற பெயரை அல்லாவிடம் எடுக்க முடியாது. மக்களிடம் அல்ல, அல்லாவிடம். பேஸ்புக்கிலும், யூடியூபிலும், டிக்டாக்கிலும், இன்ஸ்டாகிராமிலும், வாட்ஸ்அப்பிலும் போஸ்ட் போட்டு, லைவ் கொடுத்து, மீடியாவை கூப்பிட்டு முன்னால் வைத்துக் கொண்டு பங்கிடுவதல்ல, பார்சல் கொடுப்பதல்ல, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதல்ல, சப்ளை பண்ணுவதல்ல, வலது கை செலவழிப்பது, ரைட் ஹேண்ட் கொடுப்பது, லெப்ட் ஹேண்டுக்கு தெரியாமல் செலவழித்து அவரும் அரிசிக்கு கீழே நிலைப்படுவார். அவரும் தாகத் என்ன, இந்த செலவழிப்பது அரிசிக்கு கீழே நிலைப்பட. சூரியன் இந்த அளவு சுருமா குச்சி, சுருமா ஒரு 3 இன்ச் இருக்கும். சுருமா குச்சி எத்தனை பேர் போட்டிருக்கும்? சும்மா வரும்போது குச்சி என்ன ஒரு அடியா, ஒரு ஃபீட், ஒரு ரூல் சைஸ், ஒரு சான் இல்லை, 3 இன்ச் 3 இன்ச் குச்சியுடைய அளவு. சூரியன் எவ்வளவு மேலே இருந்தும் வாகனத்தில் ஏசி போட்டு கொண்டு போகின்றவர் டிஷ்யூவால் கழுத்தை துடைப்பதில்லையா? ஏசி போட்டும் கக்கம் வேறுப்பதில்லையா? கழுத்து வேறுப்பதில்லையா? பனியனப்படியே டிரெஸ் அப்படியே வேர்வை நனைவதில்லையா? ஏசி ஏர் கண்டிஷன் இருக்கும் பொழுது கூட வேர்க்கின்ற இந்த காலத்திலே சிந்தித்து பார்ப்போம். சூரியன் இந்த அளவு வரும் பொழுது வலது கை கொடுத்து செலவழிப்பதிலே போட்டி போட்டு இடது கைக்கு தெரியாத அளவு என்ன ஒரு விளங்குவதற்கு, இடது கைக்கு ஒரு கண் இருக்கிறது, அது பார்க்கிறது என்றால் அந்த கண்ணை மூடும் பொழுது செலவழிப்பார், இடது கை தூங்கும் பொழுது செலவழிப்பார். தன்னுடைய உடம்புடைய ஒரு பார்ட் காணாமல் செலவழித்து அரிசிக்கு கீழே நிழல் பெறுவார். யார்? லன்சகாலின் இறங்கியவுடன் கண்ணியமானவர்களே அபூ தல்ஹா ரலியல்லாஹு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஃபேவரட்டான ஒரு அசட் இருக்கிறது, ஃபேவரட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, பிஹருஹா கைருஹா, இந்த தோட்டம், இந்த ஃபார்ம், சதகா. நாயத் இறங்கியவுடன் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என்ற பெயர் இல்லாமலாக போகிறது. அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டி என்ற அந்த ஓனர்ஷிப் இல்லாமலாக போகிறது. அந்த ஆத்தரிட்டி இல்லாமலாக போகிறது. அந்த உரிமம் இல்லாமலாக போகிறது. யாரிடம்? மக்களிடம். பைரகாவை இழந்தார், பைரகாவை லொஸ்ஸாக்கினார், பைரகாவை கொடுத்தார், பைரகாவை சதக்கா செய்தார், பைரகாவை வக்ஃப் செய்தார், பைரகாவை அந்த பைருஹா பைரஹா பேருஹா பல பேர்கள் அந்த தோட்டத்தை அல்லாவுக்காக கொடுத்து மக்களிடம் பணக்காரன் என்ற பெயரிலே பின்னால் போகிறார். மக்களிடம் மதீனாவில் உள்ள செல்வந்தர்கள் பட்டியலிலே மக்களுடைய லிஸ்டிலே பின்னால் போகிறார். அல்லாவுடைய லிஸ்டில் நம்ம 1க்கு போகிறார். எதை தேடுகிறோம்? எது வரும்? எது வரும்? இதுதான் என்னுடைய தலைப்பு. ஒவ்வொன்றிலும் எக்ஸாம்பிள் இருக்கிறது, நேரம் இடம் கொடுக்காது, பிரதானமாக காட்டினேன். இறுதி கட்டம். அன்பானவர்களே, காரூனுக்கு பணம், என்னுடைய திறமை, என்னுடைய டேலண்ட், என்னுடைய டெக்னாலஜி, என்னுடைய தொழில்நுட்பம், நான் சம்பாதித்தது யாரும் சதக்கா, தான தர்மம், ஏழை, வறியவர், குமரகாரியம், மஸ்ஜித், மதரசா, ஸ்கூல், சோசியல் சர்வீஸ் என்று யாரும் என்னுடைய டொனேஷன் எல்லாம் கேட்டு வர வேண்டாம் என்ற ஸ்டைலிலே ஒரு எக்கானமி பவர் கொடுக்கப்பட்ட ஒருவர் போவார் என்றால் அவர் அவருக்கு ரோல் மாடலாக எடுத்திருக்கிறார் காரூனை. வருகின்ற மனிதரை விரட்டாமல் கேட்பவரை விரட்ட வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம், அதட்ட வேண்டாம் என்ற ஆயத்துக்கு கட்டுப்படக்கூடியவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் கேட்டார், கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஜுப்பாவை கழட்டி கொடுத்து விட்டு வேண்டியோடு வீட்டுக்கு போனார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார், கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கிரேப், கொலை அல்ல, ஒரு கிரேப், ஒரு பிராட்டை தனியை கொடுத்தார்கள். கண்ணியமானே, ஒரு ஈச்சம்பழத்தை முழுமையாக அல்ல, ஃபுல் டேட் அல்ல, ஒரு ஹாஃபை, ஒரு ஈச்சம்பழத்துடைய ஹாஃபை தான் உங்களுக்கு கொடுத்து நரகத்தை விட்டு நீங்கள் தப்பிக்கொள்ள முடியும் என்றால் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். செலவழிப்பதிலே போட்டி போடுவார். அபூபக்கர் உமரோட போட்டி. சரி, உதாரணம், எங்குமே முந்த பார்ப்பார்கள். உமர் யாரோடு? அபூபக்கரோடு காம்படிஷன். இதிலே அபூபக்கரை வெட்டி விட்டு அபூபக்கர் நபியுடைய வலதுகை, நான் இடதுகை போன்று, நான் எப்படி இவரை இடது பக்கம் லெப்ட் சைடுக்கு அனுப்பிவிட்டு ரைட் சைடுக்கு நான் போவேன், இவருக்கு நான் எப்படி இன்ஃபரன்ஸ் அடைஞ்சு கொள்வேன், நபியுடைய அபூபக்கரை விட்டு நான் எப்படி பெரியாளாகி கொள்வது,
அந்த போட்டி அல்ல. அபூபக்கரை வெற்றி விட்டு எப்படி நாம் முதலாவது கலீஃபாவாக ஓவர்டேக் பண்ணுவது? இல்லை. தொழுவிக்கின்ற சந்தர்ப்பம் நோய்வாய்ப்பட்ட நிலைமை அபூபக்கர் கிடைக்கின்ற பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், எனக்கு ஏதாதப்பா நபியோட ஹயாத்தோடு இருக்கும்போது நபியோட மெஹராபின் தொழில் எனக்கு தைரியம் இல்லை. நீங்க தொழுவீங்கள் உமர் என்று சொன்ன பொழுது கூட உமரே சொன்னார்கள், அபூபக்கர் நீங்கள் தான் தகுதி, அதுக்கு குவாலிஃபைடானவர் நீங்கள் தான், நான் தகுதியால். அதோட பின் வாங்கினார்கள் அந்தஸ்திலே. அபு நபியோர்கள் இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்த அந்தஸ்து முழு மனிதர்களிலும் முதல் நம்பவன் ஈமான்தாரி அந்த அபூபக்கர் பின்னால் இருக்கும் பொழுது, நபியவர்கள் சுகம் இல்லாமல் வீட்டில் இருக்கும் பொழுது தொழுவிக்க கிடைப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு பெருமை, சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் கிடைக்கும். நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது, அபூபக்கர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது இமாமத் செய்தார் உமர், ரெக்கார்ட் ஆகி இருக்கும். அந்த பெருமை அல்ல. எந்த பெருமை? செலவழிப்பதில் போற்றி அல்லாவிடம் பெருமை அடைய வேண்டும். அபூபக்கர் என்ன பண்ணீங்க? முதல்ல உமர்ல வந்து சந்தர்ப்பம் செலவழிக்க வேண்டும் கூடுதலாக 50%. என்ன எக்கனாமியில 50% கொண்டு வந்தார்கள், சொல்லவில்லை. அபூபக்கர் ஏதோ கொண்டு வந்தார். உமர் என்ன கொண்டு வந்தீர்கள்? 50% கொண்டு வந்தேன். எதற்கு? சேர்த்து பணத்தை சேர்த்து பெயர் எடுப்பதற்காக, செலவழித்து அல்லாவிடம் பெயர் எடுக்க 50% கொண்டு வந்தேன். அபூபக்கர் என்ன கொண்டு வந்தீர்கள்? 100%. அபூபக்கரை முந்த முடியாது, மௌத்தாகிவிட்டார்கள், போட்டி முடியவில்லை. கபரிலும் போட்டி. கபர் அமைந்திருக்கிறது நபியர்களுக்கு பக்கத்தில். அபூபக்கருடைய கபரு ஆயிஷா ரலியல்லாஹு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட ரிக்வெஸ்ட் வைத்து பார்ப்போம், சான்ஸ் கிடைக்கிறதா என்று. நபியோட பக்கத்தில் கபரை அமைச்சர் கிடைத்தது, சான்ஸ் அனுமதி கிடைத்தது. மௌத்துக்கு பின்னாலும் ஜனாதாவை வைத்துக் கொண்டு கேட்கப்பட்டது, கிடைத்தது. அந்த காம்படிஷன் எங்க போய் முடிந்தது? கபரு வரைக்கும் போனது. அபூபக்கர் அவனுக்கு பக்கத்தில் அடங்கும் பாக்கியம் பெற்றால் நானும் அதை அடைய வேண்டும். முடிக்கிறேன் கண்ணியமான எல்லா வளங்களையும், எந்த பாக்கியமா இருந்தாலும் நான் நின்று மௌத்தாகினார், நான் இன்னும் ஒரு மனுஷியாரத்திலே மௌத்தாகினார், என்னுடைய சக்கராத் எப்படி அமையும்? என்னுடைய ப்ராப்பர்ட்டியில என்னுடையது வரும்? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எனக்குரியதா? நான் சேர்த்து வைத்த சொத்து எனக்குரியதா? நான் இப்படியே பெர்மனண்டாக வாழ்வதா? பெர்மனண்டாக வாழ்வதற்கு நான் சம்பாதிக்கும் அனைத்தை நான் அனுபவிக்கிறேனா? இல்லை. 2 ஹதீஸோடு முடித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் ஒன்று, மையத்தை 3 விடயங்கள் ஃபாலோ பண்ணும். மையத்தை ஒன்று குடும்பம், பொருளாதாரம், பணம், சேர்த்த பணங்கள், பொருளாதாரங்கள், வளங்கள். 3வது அமல், நல்ல அமல்கள். குடும்பம் கபர் வரைக்கும். எவ்வளவு க்ளோஸ் ஆன, நம்மை மிகவும் லவ் பண்ணிய, லைக் பண்ணிய, விரும்பிய, அன்பு வைத்த ஒருவரையாவது கபருக்கு உள்ளே அல்ல, கபருக்கு பக்கத்திலே, இரவில் அல்ல, யாரை அடைக்கிவிட்டு போய் ஒரு 2-3 அவருக்கு அங்க பக்கத்திலே படுத்துக் கொள்ளுங்களே, உறங்கிக் கொள்ளுங்களே, கொஞ்சம் இரவு 2 நைட் மாத்திரம் கபருக்கு பக்கத்துல இருங்களே என்றாலும் இருக்க மாட்டார்கள். அப்படி சொல்வது முறையல்ல, யாரும் இருக்க மாட்டார்கள். கபர் வரைக்கும் தான். பொருளாதாரம், பணம், ரூபு பிரிந்தவுடன் போட்டிருக்கின்ற ரிங் ஒரு கோடி பெறுமதியான டைமண்ட். உதாரணம் 10 மில்லியன் எக்ஸ்பென்சிவான ரிங் டைமண்ட். பெண் போட்டிருக்கிறார் அக்சசரிஸ், நகைகள் எல்லாம் அதை மதிப்பிட்டால் 30 லட்சம் வரும். உதாரணம் 10 பவுன், 20 பவுன். காதில் கட்டியிருக்கிறார் வாட்ச் 5 மில்லியன் இருக்கும். பெரிய விஷயம் தானே. நான் சொல்கிற கணக்கு அதை விட கூடுதலாக இருக்கிறது, விளங்கு இருக்கிறது. ரிங் அந்நியமானவர்களே இறுதி இருக்கிறது, போட்ட பிறகு விரல் கொடுத்து ரிங் இறுதி இருக்கிறது. முடியுமானால் கலட்டுவார்கள், எல்லாவற்றையும் வெட்டி எடுப்பார்கள். அது உங்களுக்கு சட்டமானது அல்ல. நீங்கள் 10 வருஷமா போட்டுக் கொண்டிருக்கிறார். நிக்காம முடிச்சது இந்த மாமா போட்டது, மாப்பிள்ளை போட்ட மகரு, அதை கபருக்கு அனுப்பாம கேளுமா? இல்லை, மாப்பிள்ளை போட்ட மகர் கூட கபருக்கு வராது, மாமா போட்ட ரிங்கும் கபருக்கு வராது. ஜனாசா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். வீட்டில் இருக்கிற லக்ஸரி வாகனம் 5 கோடி 10 கோடி
பெருமதியான வாகனம் சீட் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம், நல்ல பெருமதியான வாகனம் இருக்கிறது. இல்லை, ஜனாசா வேனுக்குத்தான் கோல் போகும். சந்தாக் என்று சொல்கிறோமே, சுந்தூக், வெரைட்டிஸ் கிடையாது. நோ வெரைட்டிஸ், ஒரு வெரைட்டிஸும் கிடையாது, எந்த விதமான தராதரங்களும் கிடையாது. ஜனாதா செய்தி ஒன்று வருது, பெரிய ஒரு மல்டி மில்லியனருடைய அந்த 5 லட்ச பெருமதியான சந்தாக்கு அனுப்புங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஒருவருடைய வருகிறது, அந்த 2 லட்ச பெருமதியான சந்தாக்கு அனுப்புங்க. சாதாரண மனிதனுடைய வருகிறது, அந்த 50,000 எக்ஸ்பென்சிவான சந்தாக்கு அனுப்புங்க. சந்தாக்கும் ஒன்று, கபனிலும் மத்தியிலே வெரைட்டிஸ் கிடையாது. குளிப்பாட்டுவதற்கு எங்கும் சந்திர மண்டலத்திலிருந்தோ வேறு எங்கும் இல்லாத தண்ணீர் அல்ல, இங்கே உள்ள தண்ணீர் தான். எல்லாமே கமன். ரோகு தெரிந்தால் ஸ்பெஷல் கிடையாது. ரூபு பிரிந்தால் இவருக்கென்றொரு எந்த விதமான சிறப்புரிமைகளும் கிடையாது, எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அப்ப ஏன் இந்த போட்டியும் பொறாமையும் பெருமையும் இந்த கஞ்சத்தனமும் இந்த அதிகாரமும் இந்த அநியாயமும்? முடித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே. அடுத்த ஒரு ஹதீஸ் சொன்னேன், அதோடு கேட்கிறோம். ஐயுக்கும் மாலு வாரிசிகி அஹப்பு இலைஹி மாலிகி. உங்களில் ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒருவர் இருப்பாரா, அவருடைய வாரிசுக்காரர்களுடைய பொருளாதாரம், பணம், ப்ராப்பர்ட்டி, என்ன லேண்ட், எக்கனாமி, மணி எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள். வாரிசுக்காரர்களுடைய சொத்து அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை விட அவருக்கு ஃபேவரட்டான ஒரு இருப்பாரா? தன்னுடைய ப்ராப்பர்ட்டியை விட, ஓன் ப்ராப்பர்ட்டியை விட வாரிசுக்காரர்களுடைய சொத்தை இவர் லைக் பண்ணுகிறார், கேர் பண்ணுகிறார், மெயின்டைன் பண்ணுகிறார். அப்படி ஒருவர் இருப்பாரா? இல்லையே. யாரும் சொல்லுங்க, எல்லோரும் அவருடைய சொத்தைத்தானே, அவருடைய சட்டைத்தானே டெவலப் பண்ண பார்ப்பார், கேர் பண்ணுவார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுக்கு என்னது, நீங்கள் பாவித்தது, நீங்கள் சாப்பிட்டு முடித்தது, உடுத்து கிழித்தது, வெறிக்க வைத்தது, நீங்கள் அனுபவித்தது உங்களுக்கு, நீங்கள் சம்பாதிக்கின்ற ஏழைய பகுதியுடைய வாரிசுக்காரருடைய சொத்து. மூன்றாவது சொன்னார்கள், நீங்கள் அட்வான்ஸாக அனுப்பி வைத்தது. சிந்திப்போம், மாறுவோம், மாற்றுவோம். நெகட்டிவை விட்டு பாசிட்டிவான, அல்லாவிடம் பெருமை அடைய, அல்லாவிடம் டிகிரி அடைய, அல்லாவிடம் ஸ்டேட்டஸ் அடைய, அல்லாவிடம் ரேஞ்ச் அடைய, அல்லாவிடம் டிகிரிகளை அடைய, அந்தஸ்துகளை பெற நம்முடைய எல்லா வளங்களையும் பயன்படுத்துவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் பொழுது புத்திசாலித்தனமாக வாழ்ந்து கபர் தொடக்கம் சொர்க்கம் வரைக்கும் எதுவெல்லாம் நம்மோடு இருக்குமோ, நமக்கு எதுவெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்குமோ அப்படியானவைகளை முன்கூட்டி அட்வான்ஸாக அனுப்புகின்ற பக்குவத்தை நசிபாக்குவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக. உன்னுடைய வளங்களை, ஞாபகங்களை நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடிய அமைப்பிலே முன்திட்டம் தீர்த்து பயன்படுத்த செய்வாயாக. நமக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஞாபகங்களையும் நீ விரும்புகின்றபடி அதை செலவழிக்க திருப்பி செய்வாயாக. நம்முடைய மறுமையிலே கபர் தொடக்கம் சொர்க்கம் வரைக்கும் நம்மை காப்பாற்றுகின்ற, பாதுகாக்கின்ற பயனுள்ள நிரந்தரமான ஒரு சொத்துக்களாக அந்த சொத்துக்களை ஆக்க திருப்பி செய்வாயாக. முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக. சிரமப்படக்கூடிய சிரமங்களை போக்குவாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அந்த அநியாயக்காரர்களை அடக்குவாயாக. அநியாயக்காரர்களுக்கு மனிதத்தன்மைகளை கொடுப்பாயாக. மிருகத்தனமாக நடந்து கொள்வார்கள் யா அல்லாஹ், மிருகங்களை விட கேவலமாக நடந்து கொள்வார்கள் யா அல்லாஹ். அந்த மிருகங்களை மனிதர்களாக மாற்றுவாயாக. இல்லாவிட்டால் அவர்களை எப்படி கண்டித்தால் மற்றவர்களுக்கு படிப்படியாக இருக்குமோ, பாடமாக இருக்குமோ அப்படி அவர்களை கண்டிப்பாயாக. இதைவிட ஆடியவர்களை நீ அடக்கி இருக்கிறாயா அல்லாஹ், இதைவிட துள்ளியவர்களை நீ நிலத்திலே புரட்டி இருக்கிறாயா அல்லாஹ், இதைவிட பல கொம்புகள் முளைத்தவருடைய கொம்புகளை நீ தகர்த்திருக்கிறாயா அல்லாஹ். இவருடைய கொம்புகளை உடைப்பாயாக, இவருடைய திமிரை அடக்குவாயாக, இவருடைய அநியாயங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவாயாக. அவருடைய திட்டங்களை அவர்களுக்கு எதிராகவே மாற்றுவாயாக. அவர்களுக்குள்ளே பிளவுகளை படுத்துவாயாக, சண்டை சச்சரவுகளை படுத்துவாயாக. அவர்களுக்குள்ளே அடித்துக் கொண்டு சாகுகின்ற நிலைமையை குரான் சொல்வது போன்று அவர்களுக்கு ஏற்படுத்துவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.